ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இறால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இறால் குழம்பு செய்யறதுக்காக 1/2 kg இறாலை வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. வாங்க இப்போ இறால் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நெல்லிக்காய் சைஸு புளி தண்ணி சேர்த்து கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட் சேர்த்து 1/2 டீஸ்பூன் டர்மரிக், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ டேஸ்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம தாளிச்சிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு அகலமான பாத்திரம் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு, ஆயில் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு அதை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரு தக்காளியும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருந்த இறாலை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு ஒரு 2 கத்திரிக்காய் கட் பண்ணி இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருந்த அந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற குழம்பை இதோடு சேர்த்துக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்டேஜில் ஒரு 2 முருங்கைக்காவை கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 உருளைக்கிழங்கை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு 15 மினிட்ஸ்க்கு வேக விடலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ குழம்பு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் இந்த குழம்பை நம்ம மாற்றிக்கலாம். நீங்களும் இந்தமாரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.